அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம இன்னைக்கு நிறைய பாவமான காரியங்களை செய்யறோம். சில கட்டங்கள்ல அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை கூட துணிந்து செய்யக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்ம பார்க்கறான் அப்படின்ற அந்த எண்ண உணர்வு நம்முடைய கல்வில இல்லாமல் போனது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. நிச்சயமா அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத நீ விளங்க மாட்டியா, நீ அறிய மாட்டியா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல கேட்கிறான். எப்ப நம்ம அல்லாஹ் பார்க்கறான் உணர்வு வந்துருமோ, தவறான பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் அது நம்மை தடுத்து விடும். வரலாற்றுல ஒரு செய்தி இருக்குது. உமர் இல்லாவுடைய ஆட்சி காலம். ஒரு நாள் ஊர் மக்களுடைய நிலவரங்களை பார்ப்பதற்காக போறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு வீட்டினுடைய ஜன்னலில் இருந்து ஒரு சப்தம் ஒண்ணு கேட்குது. தாய் மகளும் பேசிக்கிறாங்க. பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். தாய் சொன்னாங்க, அம்மா இந்த பால்ல தண்ணி கலந்துக்கிட்டா என்ன அப்படின்ட்டு. மகன் சொன்னாங்க, வேணாம் அப்படின்னாங்க. தாய் சொன்னாங்க, உமர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போறாரு, ஏமா கலந்துக்கலாமே அப்படின்னாங்க. அந்த மகளார் கேட்டாங்க, உமரை விடுங்க, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான் என்பதாக சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா சிலிர்த்து போனார்கள். பெருமக்களை பார்த்தீங்களா? அப்ப அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு அந்த உணர்வு அந்த தவறான காரியங்களை தடுக்குது. எப்ப நம்முடைய உள்ளத்திலே இரையச்சம் வந்து விடுகிறதோ, அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு எண்ணம் வந்து விடுகிறதோ, தவறான பாவமான காரியங்களை விட்டும் அதை தடுக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. நாமும் உலமாற அல்லாஹுடைய உணர்வை, அல்லாஹுடைய இரையச்சத்தை உள்ளத்திலே பதிய வைப்போம். தவறான பாவமான காரியங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.